Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa barik wa sallim. Amma ba'd. Wa ma tawfiqu illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi dhakkirni minhu ma nasitu wa 'allimni minhu ma jahiltu. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. உலகத்துல மனிதன் அடிக்கடி புலம்பக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான், எனக்கு கொடுத்த மாதிரி கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ் தனக்கு தான் மொத்த கஷ்டத்தையும் தனக்கு தான் கொடுத்த மாதிரியும், மற்றவங்க இவங்க பார்வைக்கு நல்லா இருக்க மாதிரியும் இவன் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியும். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்களே தமிழ்ல, அந்த மாதிரி மற்றவங்களை பார்க்கும்போது மற்றவங்க ஜாலியாக சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறமே, அவன் ஜாலியா இருக்கிறானே அப்படின்னு, எனக்கு தான் எல்லா கஷ்டமும் எனக்கு தான் சேர்ந்துச்சு அப்படின்னு மனுஷன் புலம்பிட்டே இருக்கும் அடிக்கடி. இன்னொரு வார்த்தையை சொல்லுவான், இந்த கஷ்டம் எனக்கு வந்த கஷ்டம் துன்பம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு மனுஷன் புலம்பிட்டே இருப்பான். அடிக்கடி புலம்புவான், ஏதாவது துன்பம் வந்தா உடனே புலம்ப ஆரம்பிச்சான். ஆனா அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, நான் எந்த ஆத்மாவுக்கும் அவன் சக்திக்கு மீறி எந்த துன்பத்தையும் நான் தந்ததே கிடையாது. நல்லா வாக்குறுதி அளிச்சிருக்கான். ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்குவான்னு அந்த அளவுக்கு தான் நான் கஷ்டத்தை கொடுப்பேன், அதுக்கு மேல கஷ்டத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நல்லா உறுதியா சொல்றான். அல்லாஹ் மீறி அல்லாஹ் வாக்கு என்னைக்குமே பொய்யாகாது இல்லையா? நான் கஷ்டம் கொடுக்குறது இருக்குன்னு சொன்னா மனுஷனை சோதிக்கிறான். அது கஷ்டம் கிடையாது, சோதனை. ஒரே இரும்பு பட்டறையில இரும்பை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அது ஏன் இரும்பு அடிக்கணும்னு சொன்னா அது மெருகேற்றத்துக்கு தான். தங்கத்தை தங்கத்தை நெருப்பு போட்டு உருகிட்டே இருப்பாங்க. என்னடா தங்கத்தை போய் நெருப்புல வேஸ்ட் ஆகாசுன்னா அந்த உருக தான் தங்கம் அது உரிய வடிவத்துல மோதிரமாகவோ செயினாகவோ கம்மலாகவோ உருக அது வடிவம் வரும். அதனால கஷ்டம் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சிலையை வடிக்கிறாங்க, அந்த சிலையை வடிக்கும் போது சிற்பி அந்த ஒளியை வச்சு அடிச்சுட்டே இருப்பான். அந்த வலியை தாங்கக்கூடிய கல் தான் சிலையா மாறும். அதை தாங்காம செதறி போன கல் தான் கீழே செதறி தான் போகும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த எந்த அந்த கற்பனையா சொல்லுவாங்க, படிக்கிட்ட சிலை கிட்ட சொல்லிச்சான். அதாவது சிலைன்னா கோயிலுக்குள்ள சிலை படிக்கிட்ட பேசிட்டான், நானும் நீ ஒரே கல்லதான் இருந்தோம், என்னை போட்டு என்னெல்லாம் மிதிச்சுட்டு உள்ள வராங்க, உன்னை கையெடுத்து கும்பிடுறாங்களே அப்படின்னு. அப்ப அந்த சிலை சொல்லிச்சான், என்னை உழவன் உளி வச்சு அடிச்சான், அந்த அடியை நான் பொறுத்து தாங்கிட்டேன், அதனால நான் உயர்ந்து நிக்கிறேன், என்னை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க, நீ தாங்காம அந்த வலி தாங்காம செதறி போயிட்ட, அதனால உன்னை படிக்கிட்டா மிதிக்கிறாங்க அப்படின்னு சிலை சொல்லிச்சான். அதனால அந்த படியை நம்ம அல்லாஹ் தரக்கூடிய வலியையும் சோதனையும் துன்பத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். நம்ம அறிவுக்கு அது எட்டாது. அல்லாஹ் அதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான், ஒமா ஊதியத்து இல்மன் இல்லா கலீலா, நான் தந்துக்கிற அறிவு உங்களுக்கு கொஞ்சம் தான் பா, உங்களுக்கு நான் அறிவு கொடுத்துருக்க அது கொஞ்சம் தான், நீங்க சிந்திக்கலாம் முடியாது. ஏன் நான் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, அதை நீங்க சிந்திச்சா விடையே கிடைக்காது. நான் மட்டும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தா நான் பெரிய படிப்புக்கு போயிருப்பேன், நான் இன்டர்வியூல சக்சஸ் ஆயிருன்னு சொன்னா என் ரேஞ்சே வேற மாறியிருப்பேன். நான் ஒரு பொண்ணை நினைச்சேன், ஆனா அல்லாஹ்தால இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான். ஒருத்தர் சொன்னாராம், 50 வயசுல சொன்னாராம் ஒரு அஜத்திட்ட, நான் ஒரு பொண்ணை நினைச்சிருந்த மனசுல, ஆனா எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டா எனக்கு 20 வருஷம் ஆச்சுன்னு. அப்ப அந்த அஜித் சொன்னாராம், 20 வருஷமா அல்லாஹ்வுடைய பொருத்தம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டாராம். பேரம்பேத்தின எடுத்து குழந்தைலாம் பத்தி பேரம்பேத்தின எடுத்துட்டாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை 50 வயசுல சொல்றாரு, நான் ஒரு பொண்ணை நாடன, அந்த பொண்ணு இல்லாம இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அதிர்ச்சி சொல்றாருன்னா, 20 வருஷமா அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாம வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. அதாவது அல்லாஹ் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது, நமக்கு எது நமக்கு கை தச்சதோ அதுதான் கிடைச்சு. அதுதான் ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, உலகமே சேர்ந்து ஒண்ணு தடுத்தாலும் அல்லாஹ் உனக்கு கிடைக்கணும் நாடிட்டா அது கிடைச்சே தீரும். உலகமே சேர்த்து உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நாடிச்சு, ஆனா அல்லாஹ் அதை கொடுக்க கூடாது நாடிட்டா அது கிடைக்கவே கிடையாது. கடைசியில் நீ என்னதான் முட்டி மோதினாலும் சரி உனக்கு அது கிடைக்காது. உன் தட்டுல இவ்வளவுதான் சாப்பாடுன்னா அந்த சாப்பாடு எங்க இருந்தாலும் நல்ல கொண்டு தட்டுல சேர்த்துருவான். இது கிடைக்காதுன்னு சொன்னா நீ பந்திக்குள்ள போய் விருந்துல உட்காந்து இலையை இடிச்சாக்க சாப்பாடு உன் வாய்க்கு போகாது. அல்லாஹ்வோட நாட்டு அதுதான். மலக்குல் மௌத்து அவன்கிட்ட அல்லாஹ் கேட்டானா, மலக்குல் மௌத்து அல்லாஹ் கேட்டானா, நீங்க எவ்வளவு உயிர் எடுத்திருக்கிற, ஏதாவது உயிர் எடுக்கும்போது கஷ்டப்பட்டிருக்கியா, இறக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. மலக்குல் மௌத் இறக்கப்படவே மாட்டாங்க. மலக்குல் மௌத் அந்த பதவி எப்படி வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் தஆலா அரசு சொன்ன மலக்கிட்ட
ஒரு மலைக்கிட்ட கூப்பிட்டு அல்லா அனுப்புறானா. இந்த மாதிரி ஒரு ஜும்மா நாள்ல வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு அல்லா தாலா சொல்றான், நான் ஆதம் மனுஷனை பதைக்க நாடிட்டேன், மனுஷனை படைக்கலாம் சொல்லி ஆசைப்படுறேன், பூமியில போய் மண் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அரிசி சுமந்தக்கூடிய மலைக்கிட்ட அல்லா சொல்றான். ஒரு மலைக்கு பூமியில வந்து இப்படி குனிஞ்சு மண் எடுக்க போறாங்க. அப்ப அந்த மண்ணு சொல்லிச்சான், அல்லாவுக்கு மீது ஆணையாக சொல்றேன், உன்னை படைச்சது அல்லாத, என்ன படைச்சது அல்லாதான், அல்லாதான், அல்லாஹ்க்கு வேண்டி சொன்னா என்கிட்ட இருந்து நீ இது மண் எடுக்காத அப்படின்னு. அப்ப அந்த மலைக்கு ஏப்பா எடுக்க வேணா கேட்ட அப்படின்னு சொன்ன உடனே அந்த மண்ணை சொல்லிச்சான், நீ என்கிட்ட இருந்து ஈஸியா மண்ணை எடுத்துட்டு போயிடுவ, அல்லாஹ் அந்த மண்ணை வச்சு மனுஷனை படைப்பான். அதுல அல்லாஹ் 2 கேட்டகரியா பிரிப்பான். மனுஷனை படைச்சு அல்லாஹ் சும்மா விட மாட்டான், 2 பேரை பிரிப்பான், நல்லவன் கெட்டவன், சொர்க்கவாதி நரகவாதி பிரிப்பான். என்னல இருந்து ஒரு பகுதி நரகத்துக்கு போறதை நான் விரும்பல, நரகத்துக்கு வந்து நான் பயப்படுறேன், என்னிருந்து படைக்கப்பட்ட மனுஷன் பாதி பேர் நரகத்துக்கு, பாதி ஒரு செகண்ட் பார்ட், ஒரு பார்ட் ஃபுல்லா சொர்க்கத்துக்கு போயிடும், இன்னொரு பார்ட் நரகத்துக்கு போகும் இல்லையா, அந்த நரகத்துக்கு போறதை நான் பயப்படுறேன், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மண்ணு பயப்பட நரகத்துக்கு போயிடும். ஆனா நமக்கு பயமே இல்லை, அல்லா மேல பயம் இல்லை, நரக மேல பயம் இல்லை, எதுவுமே பயம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கை நவதே தெரியல. சரி, விஷயத்துக்கு வரும். அதனால அந்த மலைக்கு திரும்பி வந்துட்டாங்க. நல்லா கேட்டாங்க, என்ன பண்ண, இல்ல இந்த மாதிரி மண்ணு சொல்லிச்சு நான் கொண்டு வரல. அப்படியா, சரி. இன்னொரு மலைக்கு நல்லா அனுப்புறான். அந்த மலைக்கு குனிஞ்சு மண் எடுக்கும்போது அந்த மண்ணு சொல்லித்தான், அதே ரெக்வஸ்ட் வைக்கிறான், என்கிட்ட எடுக்காதப்பா, ஏன்னா என்கிட்ட நீ மண்ணை ஈஸியா மனுஷன் நல்லா படைச்சிருவான், எடுத்துட்டு போயிடுவேன், மனுஷனை படைச்சான்னா நரகத்துக்கு பாதி பேர் கொண்டு போயிடுவான், என்னுடைய பகுதி நரகத்தில் இருக்கு, நான் விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே இறக்கப்பட்டு விட்டு வந்துட்டான். இப்படியே ஒவ்வொரு மலைக்கெல்லாம் அனுப்ப எந்த மலைக்குமே மண் எடுக்கவே இல்லை. கடைசியா ஒரு மலைக்கெல்லாம் அனுப்புறான். கடைசியா அந்த மலைக்கு வந்து குனிஞ்சு மண் எடுக்கிறா. எடுத்த உடனே அந்த மண் அதே வார்த்தையை சொல்லுதான், என்கிட்ட மண் எடுக்கிற, அல்லாஹ் கவிதை சொல்றேன், எந்த அடியானும் அல்லாஹ்னு சொன்னாலே இறக்கப்படுவாங்க, ஏன்னா அல்லாஹ் பேரை சொன்னாலே விட்டுடுவாங்க இல்லையா, அப்படி சொல்லிச்சா மண்ணு. அல்லாஹ்க்கு வேண்டிய சொல்றேன் என்றது எடுக்காத அப்படின்னு சொல்லிச்சா அந்த மண்ணு. அப்ப அந்த மலத்தில் மொத்தம் நிம்மதி மண்ணை பார்த்து சொல்றாராம், அந்த மலைக்க சொல்றாராம், நீ எடுக்க வேணான்னு ரெக்யூஸா சொல்ற, ஆனா அது என்ன படிச்சா அல்லாஹ் கட்டளையிறான், ஆர்டர் கொடுத்துருக்கான், எடுத்துருவான்னு அல்லாஹ் ஆர்டர் கொடுத்துருக்கான், நீ ரெக்யூஸ்டா கொடுத்த, உன் ரெக்யூஷன் முக்கியம் கிடையாது, அல்லாஹ் கொடுத்த ஆர்டர் கட்டளை தான் முக்கியம்னு சொல்லி மண்ணை அள்ளிட்டு போறாங்க. 4 புறத்துல 4 வகையான மண், சிகப்பு மண், கருப்பு மண் அப்படின்னு சொல்லி 4 மண்ணை எடுத்துட்டு போறாங்க. எடுத்து போனே அல்லாஹத்துல பாக்குறேன்னா, நீ தான்ப்பா சரியான ஆள், யாரு பேச்சையும் கேட்கல, யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கல, என் கட்டளை நிறைவேற்றின பாத்தியா, உனக்கு மனிதன உயிரை பறிக்கூடிய பொறுப்பு உனக்கு ஒப்படைச்சன்னு சொல்லி அவருக்கு மலக்கல் மௌத்தாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மலக்கு பேர், அவர் அல்லாஹ்வுல நியமிச்சிட்டானா, இன்னையிலிருந்து உலகம் முடிகிறாளருக்கு எல்லா உயிர் வாங்கக்கூடிய பொறுப்பு உனக்கு ஒப்படைச்சு நல்லா ஒப்படைச்சான். அப்படிப்பட்ட அந்த மலக்கு மௌத்த அல்லாஹ் கேட்கிறானா, நீ நிறைய உயிரை வாங்கியிருக்கிற, எப்பயாவது இறக்கப்பட்டிருக்கியா, யார் மேல இறக்கப்பட்டிருக்கா நல்லா கேட்கிறான். அப்ப அந்த மலக்கு சொல்றாரா, யாரெல்லாம் நான் 2 பேர் மேல இறக்கப்பட்டேன், இது வரைக்கும் பல கோடி உயிரை எடுத்திருக்கிறார், கணக்கே கிடையாது, கேமத்த உலகம் படிச்ச நாள்ல இருந்து உயிரை எடுத்துட்டு இருக்காரு, இன்னும் எடுப்பாரு, எடுத்துட்டே இருப்பாரு. அவர்கிட்ட அல்லா கேட்கறேன்னா, அப்ப மலக்குல் மௌத் சொன்னாராம், இஸ்ராயில் இஸ்லாம் சொன்னாங்களாம், நான் 2 தடவை அல்லா இறக்கப்பட்டிருக்கேன் அல்லா அப்படின்னு. யாரு அப்படின்னு அல்லா கேட்கறான். அப்ப சொல்றாங்கன்னா, ஒரு யமன் தேசத்துல ஒரு பெண்மணி ஒரு படகுல போயிருந்தா. அந்த பெண்மணி எப்படிதான் சொல்ற, நிறை மாத கர்ப்பிணி, இன்னைக்கும் நாளைக்கு குழந்தை பிறக்கூடிய தருவாயில இருந்த அந்த பெண்மணி 4 பக்கமும் புயல் அடிக்க அந்த படகு அப்படியே கவுந்துருச்சு. அவ மாசமா இருக்கா, குழந்தை பிறகு சமயம் மாசமா இருக்கா. அந்த படகு கடவுள் சின்ன பெண்ணமா படகு ஆன பிறகு ஒரே ஒரு மரத்துண்டு மட்டும் மிதங்கிட்டு வந்துச்சு. அந்த மரத்துண்டு மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த பெண்மணி, அந்த சமயத்தை அவள் குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து அல்லா தஆலா சொல்லிட்டான்னா, அந்த பெண்மணி உயிர் வாங்கிடு அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அல்லா கட்டாளியாச்சு, நிறைவேற்ற நான் வரேன். ஆனா மலக்கு மௌத்து உள்ளத்துல இறக்கும். எல்லாம் இப்படிப்பட்ட தருவாயில சுத்தி கடல் இருக்குது, புயல வருது, வெள்ளம் வருது, ஆனா இந்த பொண்ணோடைய உயிரை வாங்க சொல்லிட்டு பெண்ணு மௌத்தா போயிடுவா சுலபமா. ஆனா அந்த குழந்தையோட நிலைமை என்ன, பச்சை குழந்தை, பால் இல்ல, பக்கத்துல ஃபுல்லா தண்ணி கிடையாது, என்ன பண்ணும், தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, சீராட்டி பாராட்டி வளர்க்க ஒரு பர்சன் யாருமே கிடையாது, என்னன்னு சொல்லி இறக்கப்பட்டாங்க. ஆனாலும் அல்லாவுடைய கட்டன்னு சொல்லி அந்த பெண்ணை உயிரை வாங்கிட்டாங்க. அப்படியாப்பா, சரி, இன்னொரு இடம் என்னன்னு கேட்கலாம். அல்லா கேட்கறான், இடம் இந்த பெண்மணி குழந்தை பிறந்தோடனே அல்லா உயிர் வாங்க சொல்லிட்டு வாங்கிட்டாரு, வாங்கி முடிச்சுட்டாரு, ஆனா இறக்கப்பட்டாரு. சரி, 2வது எப்பப்பா இறக்கப்பட்டான்னு கேட்கும்போது சொல்றாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து சமீபத்துல ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் சத்தாத், மிகப்பெரிய கோடீஸ்வரன், பணக்கார செல்வந்த. ஆனா என்ன பண்ண, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சான். எந்த அளவுக்கு சொன்னா, எவ்வளோ மக்கள் கூப்பிட்டு சொன்னானா, அண்ணா எல்லா ரசூல் வராங்க, அல்லா இருக்கா, மலக்கு இருக்கான்னு சொல்றாங்க, எல்லா ரசூல் சொல்றாங்க, நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்ட செஞ்ச நரகம்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் நீங்க நல்லது பண்ணாலும் செத்த பிறகுதான் அல்லா சொர்க்கத்தை கொடுப்பான், உயிரோடு இருக்கும் அல்லா சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் இல்லையா. நான் உயிரோடு இருக்கும் போது உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லி பூமியில சொர்க்கத்தை படைச்சான். அந்த அளவுக்கு அல்லா செல்வத்தை கொடுத்திருந்தான். பூமியில என்ன பண்ணா, பெரிய ஒரு ஊரே சொர்க்கமா மாத்திட்டான். கீழே ஃபுல்லா தங்கத்திலே ரோடு, மண்ணுலாம் ஜாஃப்ரான், குங்குமப்பூல கஸ்தூரியில ஃபுல்லா மண் துளி போட்டான். தங்கத்தால வைரத்தை மாணிக்கத்தான கோட்டெல்லாம் கட்டி தேனாறு, பாலாறு, மதுவாறு ஓடி சொர்க்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சொர்க்கத்துல அளவு வராது.
பூமியில சொர்க்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தங்கத்துல வைரத்துல மாணிக்கத்தை கட்டி பெரிய கோட்டை தங்கத்துல எல்லாமே மண்ணு ஃபுல்லா குங்குமப்பூ, மண்ணு ஃபுல்லா கஸ்தூரி, அந்த மாதிரி பெரிய சொர்க்கத்தை பல வருஷத்துல பல செல்வத்தை அழிச்சு அந்த சொர்க்கத்தை கட்டிட்டாங்க பூமியில. கட்டிட்டு அவன் குதிரையில வரான். அமைச்சர் சொல்றாரு, வசீர் சொல்றாரு, அமைச்சர் மன்னா நீங்க கட்டிட்ட மாதிரி சொர்க்கத்தை பூமியில கட்டிட்டேன் அப்படின்னு. மன்ன சந்தோஷப்பட்டு குதிரையில வராரு. வந்து குதிரையை விட்டு இறங்கி அந்த கோட்டையில சொர்க்கத்து என்ட்ரன்ஸ்ல முகப்புல திறக்கிறதுக்காக வேண்டி வர ஒரு காலை வைக்கிற. அல்லா சொல்றான் தூக்குற உயிர் அப்படின்னு நல்லா கடை வைத்தான். ஒரு கால பூமி ஒரு கால தரையிலையும் இன்னொரு கால சொர்க்கம் அவன் கட்டின சொர்க்கத்துல வைக்கும் போது அல்ல உயிரை படிச்சுட்டான். அப்போ மலக்கு மது இறக்கப்பட்டாராம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் செலவு செஞ்சு இவ்வளவு பணத்தை செலவு செஞ்சு சொர்க்கத்தையும் உருவாக்கினா, ஆனா அல்லா உயிரை வாங்க சொல்லிட்டானே, அவன் இறக்கப்பட்டான். மலக்கு போது இறக்கப்பட்டாங்க. ஆனா அல்லா இருக்க சொல்ல எடுத்துட்டாங்க. கடைசி வரைக்கும் சொர்க்கத்தை பார்க்கல. தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, கை கேட்டுன்னு வாய் கேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொர்க்கத்தை படைச்சுட்டான். ஆனா உள்ள போய் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி அல்லா இப்ப சொன்னான் அல்லாஹால, 2 இடத்துல இறக்கப்பட்டேப்பா, நான் ஏன் உயிர் வாங்க சொன்ன தெரியுமா? அல்லா விளக்கம் கொடுக்குறானா. யமன் தேசத்துல படகுல ஒரு பெண்மணி உயிரினை வாங்கின இல்லையா, நீ இறக்கப்பட்ட அந்த குழந்தை என்னாகுன்னு சொல்லி, அந்த குழந்தை தான் இந்த சத்தாத் அப்படின்னு நல்லா சொல்றான். அதோட ஏற்பாடு பாத்தியா, அந்த கை குழந்தை பச்சை குழந்தை இருந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை தான் பின்னால வளர்ந்து நான் அவனுக்கு செல்வத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தேன். அவன் கொடுத்ததுனால எனக்கு எதிர்ப்பா சொர்க்கத்தை பூமியில கட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ இறக்கப்பட்ட பத்தி அந்த குழந்தை மேல, அந்த குழந்தை தான் இந்த சத்தாத் கொடுக்கணும் என்பதை அல்லா சொன்னான். அதனால அல்லாவோட ஏற்பாடு எப்படி நமக்கு தெரியாது. நம்மள அறிவுக்கு இப்படி நல்லா இருக்குமே, இப்படி போயிருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ்க்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தா நம்ம நல்லா இருப்போம், நல்லா இருக்கிறது. அல்லது சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுத்ததை கொண்டு புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு முஃமினோட உண்மையான ஈமான். அதுதான் அவன் எதை கொடுக்குறான் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு குர்ஆன் ஆயத்து ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தா அதுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஆயத்து வரும், அவன் எது கூவ மோதானா குள்ள இசிபனா இல்லாம கத்தபனா, நம்ம விதிச்சது எல்லாமே அல்லாஹ் எழுதுன்னு தான் விதிக்குமா. கூவ மோதானா அவன் பெரிய அரசன். குள்ள யுசிபனா நமக்கு எதுவுமே அடையாது. இல்லாம கத்தபனா அல்லாஹ் எது நமக்கு விதிச்சிருக்கானோ அதுதான் நமக்கு வந்து சேருமா. மௌதானா அவன் அரசவனுக்கு எல்லாம் பெரிய அரசன், அவன் மௌதான் எல்லாம் அறிஞ்சவன். அதனால நமக்கு எது கிடைச்சாலும் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுதான். எது கிடைக்கல அல்லாஹ் நமக்கு கொடுக்க கூடாதுன்னு நாடித்தான். நம்ம கையில கிடையாது. அல்லது சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவன் பொருத்தத்துக்காக வேண்டி வாழ்ந்து அவன் எதை கொடுத்தா அதை கொண்டு பொருந்தி வாழக்கூடிய நசீப் அல்லாஹ் நம்ம அனைவரும் தந்தருள் புரிவானாக. வாஹிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.